the Lord. Hallelujah. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அதிசயமானவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உயர்ந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சிறந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். மகத்துவமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சாவாமை உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடப்பிக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையே, மகத்துவமே, அனுகூலமான துணையே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மரணத்தை ஜெயித்த தேவ குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நன்றியோடு நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். உன்னதமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்திலிருந்து தமக்கு சித்தமான யாவையும் செய்கிற எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரட்சகராகிய எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமை மகத்துவம் அணிந்து கொண்டிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதமான ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமான ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையின் தேவனாகி எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயமான எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமை மகத்துவம் அணிந்து கொண்டிருக்கிற பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயங்களின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவங்களின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மாறாத எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் மாறாதவர், மகிமையானவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், தயாபரவர். ஆகவே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்.
உன்னதமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நீதிபரராகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களின் நாயகரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, நீர் எல்லா இடங்களிலேயும் எங்களுக்கு வெற்றியை சிறக்க பண்ணுகிற உம்முடைய உன்னதமான தயவை நினைத்து உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தத்தில் பயங்கரமான எங்கள் தேவனே, உம்முடைய கிருபையுள்ள நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரித்து உம்முடைய இரக்கத்தை நாங்கள் ஆண்டவரே பெற்று உமக்காக வாழும்படியான இரக்கத்தை எங்களுக்கு காண்பித்திருக்கிற அநாதி உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் என் இருதயத்தின் தியானத்தையும் என் வாயின் வார்த்தைகளையும் பேசுகிற எனக்கும் கேட்கிற யாவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையான அன்பின் தெய்வ மக்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வணங்கி வாழ்த்தி இந்த ஜெபத்திலே உங்களை வரவேற்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக நன்னாளாக நமக்கு அமையும்படி நான் தேவனை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் உதவி செய்வதை குறித்து தான் சிந்திக்க இருக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40வது வசனம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றான். உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றான் என்று பார்க்கிறோம். உதவி செய்கிறது ரொம்ப அருமையான ஒரு விசேஷமான ஒரு காரியம். நேற்று தினத்தில் நாம் சிந்தித்தோம். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் சிந்தித்தோம். இன்றைக்கும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்களை நாம் சிந்திக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11. அவனவன் பெற்ற வாக்கின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பேதுரு தன் நிருபத்திலே இந்த பொதுவான, அதாவது தேவனுடைய வார்த்தைகளை பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாருக்கு இதை சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா,
ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது என்று சொல்லுகிறார். இங்க தெளிவா சொல்றார் பாருங்க, பரதேசிகளுக்கு என்று சொல்லுகிறார். பரதேசிகளுக்கு, இந்த உலகத்திற்கு சொந்தம் அல்லாதவர்களுக்கு, பரம தேசத்துக்கு உரியவர்களுக்கு இந்த நிருபத்தில இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அதுதான் ரொம்ப முக்கியம். தெளிவா சொல்றார், எல்லாவற்றிலும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் சொல்லிட்டு சொல்றார். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படியே செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் சொல்றார். அதாவது எப்படி உதவி செய்யணுமா? தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் என்று சொல்லுகிறார். உக்கிரானக்காரர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை மிகவும் பலமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்கள் அது ஏராளம். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் செய்து வருகிற ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாம் விவரமாய் அறிந்து கொள்ள வேண்டியது நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு, பொந்து, கலாத்தியா, பித்தினியா இப்படி எங்கும் சிதறி இருக்கிறவர்களுக்கு அவன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். As every man hath received the gift, even so minister the same one to another as good stewards of the manifold grace of God. அதாவது உக்கிரானக்காரன் என்றால் வேதத்திலே சொல்லுகிறது மினிஸ்டர். சோ மினிஸ்டர். அப்புறம் ஸ்டுவார்ட்ஸ் ஆஃப் த மெயின்ஃபோல்ட் கிரேஸ் ஆஃப் காட். ரொம்ப உண்மையுள்ளவர்களாக, அதாவது கபடம் இல்லாதவர்களாக, வஞ்சிக்கிறவர்களாக இல்லாதவர்கள்தான் உக்கிரானக்காரன். நம்ம பலமுறை
புதிய ஏற்பாட்டில் படிச்சிருப்போம். கடன்பட்ட 2 பேர் கடன் பட்டவனிடத்திலே வருகிறார்கள். அந்த கடன் கொடுத்தவன் மன்னித்து ஒருவனை விட்டு விடுகிறான். ஆனால் அவனிடத்திலே கடன்பட்டவனை அவன் வருந்தி கேட்கிறதை பார்க்கிறோம். அதுபோல ஒரு உக்கிரானக்காரராய் நாம் பாவங்களை மூடுகிற அன்பு உள்ளவர்களாய் இருக்க வேதம் நம்மை அழைக்கிறது. அன்பு திரளான பாவங்களை மூடும். ஏனென்றால் கிறிஸ்துவானவர் பாவிகளை ரட்சிக்க உலகத்திலே வந்தார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இன்னைக்கு நாம் பெற்றிருக்கிற கிருபையின் வரங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரம் இருக்காது. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரம் இருக்கிறது. அது என்ன வரம்? மன்னிக்கிற வரம். அந்த மன்னிக்கிற வரம், ஃபர்கிவ்னஸ், அந்த வரம் உள்ளவர்கள் மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர். வரங்களிலே பல வித்தியாசங்கள் இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது நமக்கு தெரியும். வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஆகவே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரங்களை நாம் பகிர்ந்து கொடுக்கிற நல்ல உக்கிரானக்காரராய், அதாவது வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுப்பதுதான் விசேஷமான ஒரு காரியம். இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உக்கிரானக்காரரை போல ஒருவருக்கு ஒருவர் வஞ்சிக்காம வஞ்சனை இல்லாம பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வஞ்சிக்கிறதை பற்றி நான் சொன்னா நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்தது, இப்படி சொல்லிக்கிட்டே வரலாம். இந்த வஞ்சிக்கிற குணம் உள்ளவர்கள் வாழ்க்கையிலே ஸ்திரப்பட்ட சரித்திரம் கிடையாது, பலப்பட்ட சரித்திரம் கிடையாது, பலன் கொடுக்கிற சரித்திரமும் கிடையாது. ஆகவே உக்கிரானக்காரன் போல தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை வரங்களை வஞ்சனை இல்லாம கபடம் இல்லாம மற்றவர்களுக்கு கொடுப்பதை உதவி என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு என்ன உதவி இருக்குதோ இல்லையோ, ஒரு வரம் இருக்கிறது, மன்னிக்கிற வரம். அவங்க நம்ம கிட்ட சாரி கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களை நாம் மன்னிக்கணும். சிலரை பார்த்து இருக்கிறேன், அவங்க மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் உட்கார்ந்து கிளாஸ் எடுப்பாங்க. அது தவறு. அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்களோ இல்லையோ, நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். அதுதான் ஒழுங்கு. அதுக்காக ஒரு பெரிய கிளாஸ் எடுத்து பணிய வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறது அது தேவனுடைய செயல் அல்ல. அவர்கள் நம்மிடத்துல மன்னிப்பு கேட்கட்டும், கேட்காம போகட்டும், மனப்பூர்வமா நம்ம மன்னிக்கணும். ஆனா சிலரை பார்க்கிறேன், மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க, மனசுல வச்சுக்கிட்டே இருந்து
ஏதோ ஒரு வஞ்சகத்தை அவங்களுக்கு செய்திருவான். பழிவாங்குதல் எனக்குரியது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு, ஆகவே பழிவாங்குறேன்னு பேர்ல இயேசு கிறிஸ்துவின் காயங்களிலே நாம் திரும்ப திரும்ப ஆணிகளை அடித்து அவரை காயப்படுத்தக்கூடாது. பழி வாங்குகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பின்மாற்றக்காரர்கள், அவர்கள் தேவனை அறியாதவர்கள், அவர்கள் வஞ்சகர்கள். எப்படி காயின் ஆபேலை வஞ்சித்தானோ அது போல, எப்படி யாக்கோபு ஏசாவை வஞ்சித்தானோ அது போல நம்ம 1000 சப்பக்கட்டு கட்டலாம், இதுக்கு அதுக்கு பிணக்க போடலாம், இணைக்க போடலாம். அது அல்ல. மன்னிக்கிறது ஒரு பெரிய வரம். அதற்கு ஸ்தோத்திரம். மன்னிக்கிறவங்க யாரையும் முன் போலவே நேசிப்பான், அவங்க கிட்ட அன்பாகவே பழகுவான். மன்னிக்காதவங்க தான் வெளியில டிராமா போடுவான். அப்படியே அவங்கள விசாரிக்கிற மாதிரி, அவங்கள கவனிக்கிற மாதிரி அப்படி ஒரு டிராமா போடுவான். அது அல்ல. நாம் நம்முடைய தகப்பனை மன்னிக்கிறது போல, தாயை மன்னிக்கிறது போல, பிள்ளைகளை மன்னிக்கிறது போல ஒருவருக்கொருவர் மன்னித்து கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டு அன்பு பாவங்களை மூடுவது போல நாம் மூடி விடுகிற அந்த அனுபவம் தான் நமக்கு வேண்டும். இப்படி ஒரு காரியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் வளருவார்கள். அவர்கள் ஏற்ற காலத்திலே கனி கொடுப்பார்கள், பல நாள் பூமியை நிரப்புவார்கள். அதுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, யாக்கோபு பூத்து காய்த்து பூமியை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். எஸ், பூமிய பல நாள் நிரப்புகிற கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த உக்கிரானக்காரன் போல, இந்த உக்கிரானக்காரன் ரொம்ப வித்தியாசமானவர். இந்த உக்கிரானக்காரன் என்கிற அந்த வாக்கியம் இருக்கிறதே, அது பயங்கரமான ஒரு வார்த்தை. இந்த உக்கிரான காரராக யாரெல்லாம் நாம் இருக்கிறோமோ, நாம் தேவனுக்கு மகிமையானவர்களாக விளங்குவோம். நீங்க லூக்கா 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே படிச்சீங்கன்னா தெரியும். பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரான காரன் இருந்தார். ஆங்கிலத்திலே ஸ்டீவர்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுப்பானவன், உக்கிரானக்காரன். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அடித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டு, எஜமானுடைய ஆஸ்திகளை கொஞ்சம் கொஞ்சம் அழிக்கிறதாக எஜமானுக்கு தெரிகிறது. அப்போது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன, உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் எடுக்கக்கூடாது என்றார். உக்கிரான கணக்கை, அந்த பொறுப்பை, கொடுக்கப்பட்ட பொறுப்பை மிஸ்யூஸ் பண்ணுகிறோம். கொடுக்கப்பட்ட வரங்களை நாம் மிஸ்யூஸ் பண்ணுகிறோம். கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை மிஸ்யூஸ் பண்ணுகிறோம். சமீபத்தில் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், பீஸ் கமிஷன்ல ஒரு மெம்பரா இருக்கு. ஐநா சபையில
இந்திய பிரதிநிதியா இருக்கிறவர் வந்தார். அவர் சொன்னாரு, செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏற்கனவே ஒரு குரூப் இருந்தாங்க, அந்த குரூப் இந்த மைனாரிட்டி கமிஷனை வச்சு ஜனங்கிட்ட பணம் வாங்குறதும் மிரட்டுறதுமா இருந்தாங்க. இது பீஸ் மைனாரிட்டி கமிஷன். ஆகவே அவர்களை கலைத்துவிட்டு அந்த பொறுப்பை எங்களிடத்தில் கொடுத்தார்கள். உலக அளவிலே இந்த மைனாரிட்டி கமிஷன் வேலை செய்கிறது. இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இப்படி ஒரு மைனாரிட்டி கமிஷன் இருப்பது எங்களுக்கு ஒரு கௌரவம் என்று சொல்லி, இந்த மைனாரிட்டி கமிஷன் மதசார்பற்ற ஒரு கமிஷன் என்று அவர்கள் சொன்னார். ஆகவே மிஸ்யூஸ் பண்ணுகிறவன் உக்கிரானக்காரன் என்கிற அந்த கணக்கிலிருந்து, அந்த ஒழுங்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடும். எல்லாம் அவனை விட்டு தானா போயிடும். கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்த கிருபை வரங்களை யூஸ் பண்ணலன்னா அந்த வரம் நம்மை விட்டு போகாது, நாம் அந்த வரத்தை விட்டு விடுவோம். அதுதான் அதனுடைய பொருள். அழகா சொல்றார். அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன, உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றார். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன், என் எஜமான் உக்கிரான விசாரிப்பில் இருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரானக்கார விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது என்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு, தன் எஜமானிடத்தில் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து, முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒலியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள் என்றார். அந்த உக்கிரானக்கார உத்தியோகம் போன உடனே அவன் ஒருத்தனை கூப்பிட்டு 50 குடம் எண்ணெய் எழுதுன்றான், இன்னொருத்தனை கூப்பிட்டு 80 கலம் கோதுமையின் எழுது என்றான். அப்போ ஆண்டுடைய வார்த்தை பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு. புத்தியாய் செய்தான்னு மெச்சுகிறான். அப்படி இந்த உக்கிரான பொறுப்பிலிருந்து விடுபட்டு போவதை தேவன் விரும்பவில்லை. அந்த உக்கிரானக்காரனுடைய வேலை என்ன, எஜமானிடத்திலே கடன் கேட்டு வருவர்களுக்கு உதவி செய்வது அல்லது அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றது. இந்த ரெக்கமெண்டேஷன் என்கிற அந்த வார்த்தை தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறது. ஆகவே இந்த உக்கிரான கணக்கு ஒரு நல்ல ஒரு காரியம். ஆகவேதான் பேதுரு அழகாய் சொல்றாரு, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்த
தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாய் செய்வீர்களாக. அவருக்கே மகிமை உண்டாவதாக, சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் என்று முடிக்கிறதை பார்க்க. எதை செய்தாலும் தேவ நாமத்தின் மகிமைக்காக செய்ய வேண்டும். சின்ன உதவியோ பெரிய உதவியோ அதுல தேவன்தான் மகிமைப்படணும், மனுஷர்கள் மகிமைப்படக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உக்கிரானக்காரர்களாக உதவி செய்யக்கூடிய உக்கிரானக்காரர்களுக்காக பொறுப்புள்ள உதவி செய்கிறவர்களாக தேவன் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். நம்ம உதவி செய்கிற அந்த ஊழியம் ரொம்ப மகிமையான ஊழியம். அந்த உதவி செய்கிற அந்த ஊழியம் ரொம்ப ஆசீர்வாதமான ஊழியம். இந்த உதவி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நான் தைரியமாய் சொல்லுவேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்பவும் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 1:18 சொல்றார், அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளை நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ரொம்ப உக்கிரானக்காரர்களாய் இருந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒருவர் குற்றங்களை ஒருவருக்கு மன்னிக்கும் போது அன்பு திரளான பாவங்களை மூடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. 1 தீமோத்தேயு 5:16 இப்படி சொல்லுகிறது, விசுவாசி ஆகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தியிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவைகளானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தை அதன் மேல் வைக்க கூடாது. உதவி செய்யும். இந்த உதவி செய்கிற அருமையான ஒரு ஆசீர்வாதம் வேற எதுவுமே உலகத்திலே இல்லை. ஊழியத்திலேயும் அப்படிதான். உதவிக்காரருடைய ஊழியம் அதுதான் 1 தீமோத்தேயு 3:13 படிக்கிறோம். இப்படி உதவிக்கார ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த உதவி செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் தேவனிடத்திலே நல்ல விசுவாசத்தையும் தைரியத்தையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் உதவி செய்கிற இந்த மகிமையான ஒரு ஆசீர்வாதம் இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. 1 தீமோத்தேயு 3:10 சொல்றாரு, மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். குற்றம் சாட்டப்படாதவர்கள் உதவிக்கார ஊழியம் செய்யலாம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
உதவி செய்யறவங்க எப்படி இருக்கக்கூடாது? 1 தீமோத்தேயு 3:8 சொல்லுது, அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இல்லாமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயிருக்கவே. உதவிக்கார ஊழியம் உதவி செய்கிறவர்கள் இரு நாக்கு உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. அவர்கள் மதுபான பிரியராய் இருக்கக்கூடாது. இழிவான ஆதாயத்தை இச்சிக்க கூடாது. நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் இருக்கவே. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுவர்களாய் இருக்கவே. சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுவர்களாய் இருக்கும்போது இந்த உதவிக்கார ஊழியம், உக்கிரானக்கார ஊழியம் எல்லாருக்கும் பிரயோஜனப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சரீரம் எப்படி வளருகிறதோ அதுபோல நம்முடைய காரியம். அதுதான் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கிறது. அவைகள் வரும் காரியங்களுக்கு நேலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினர். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவைகளெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகும். ஆகவே இந்த உக்கிரானக்கார ஊழியம், உதவி செய்கிற ஊழியம் ரொம்ப மகிமையான ஒரு ஊழியம். பிரியமானவர்களே, நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கிறிஸ்துவினுடைய அன்பை நிலைநாட்டுவோம். கிறிஸ்துவின் அன்பிலே நாம் வளருவோம். கிறிஸ்துவின் அன்பிலே நாம் பலப்படுவோம். கிறிஸ்துவுக்காக பூமியிலே எதையாகிலும் செய்ய நாம் முயற்சி எடுப்போம். நாம் பெற்ற வரங்களை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு நல்ல உக்கிரானக்காரலை போல ஒரு நல்ல மனசாட்சி உள்ளவர்களாக விசுவாசத்தை காத்து கொண்டு தேவனுக்கு மகிமையான ஒரு ஊழியத்தை பூமியிலே செய்து நாம் நிறைவேற்றும் போது அதன் வாயிலாக தேவன் மகிமைப்படுவார். பரலோகம் மகிமைப்படும். பூமியிலேயும் சபைகள் வளர்ந்து பெருகுகிறதற்கு கர்த்தர் நமக்கு வரங்களையும் கிருபைகளையும் கொடுத்திருக்கிறார். நாம் நல்ல உக்கிரானக்காரர் போல கைமாறு கருதாமல் உதவி செய்கிறவர்களைப் போல திரளான பாவங்களை மூடுகிற அன்புள்ளவர்களாக தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை வாழ்வோம். கிருபை நம்மை ஆட்கொண்டு நடத்தும். கிருபை நம்மை ஆசீர்வதிக்கும். கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புத விதமாய் நடத்தும். இந்த நம்பிக்கையிலே, இந்த விசுவாசத்திலே உக்கிரானக்காரர்களாக உதவி செய்கிறவர்களாக திரளான பாவங்களை மூடுகிறவர்களாக தேவனுக்கு அர்ப்பணித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். மற்றொரு சம்பவத்தை நாளைக்கு நாம் தொடங்குவோம்.
கிருபை உங்களை நடத்துவதாக. கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.